இன்னைக்கு இந்த பதிவுல யாரும் அறியாத, யாரும் தெரியாத, எல்லோராலும் அச்சம் கொள்ளப்படும் மிகப்பெரிய ஒரு தெய்வத்தை தான் இன்னைக்கு இந்த பதிவுல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். யாருங்க அவரு? யார் அவரு? அவருடைய பெயர் தான் யமதர்மராஜா. அவரை பத்தின பதிவுங்க இன்னைக்கு ஏன் யமதர்மராஜா அப்படிங்கிற அவருடைய பெயரை ஏன் நாவல உச்சரிக்கணும் அப்படின்னா, எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு. அந்த யமதர்மராஜா அவருடைய வாகனம் எனக்கு உத்தரவு கொடுத்துருச்சு. இவ்வளவு காலமாக இவ்வளவு பதிவுகள்ல என்னுடைய நாவல நான் உச்சரிக்காத அந்த தெய்வம் யமதர்மராஜாவை இன்னைக்கு ஏன் அறிவோம் அன்பர்களுக்கு தெரியப்படுத்துறேன் அப்படின்னா, யமதர்மராஜா அப்படின்னாலே உயிரை எடுப்பவன் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அது எவ்வளவு போலியானது, அது எவ்வளவு பொய்யானது அப்படிங்கிறத அறிவோம் அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளதான் இன்னைக்கு இந்த பதிவு. யமதர்மராஜாவை குலதெய்வமா நான் பெறணும், குலதெய்வமா எனக்கு நான் கிடைக்க பெறலையே அப்படிங்கிற மன வருத்தத்தோட இன்னைக்கு இந்த பதிவு. யமதர்மராஜாவை குல தெய்வமா பெற்ற பெருமக்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவு. யமதர்மராஜாவை உயிராக, ஊனாக, உயிராக உலகில எல்லாத்துக்கும் மேல இருக்கிற பெருமக்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு. சரி, யாரு யமதர்மராஜா? அவர் யாரப்பா? யார் அவரு? என்னையா நீ என்ன புதுசா சொல்ல போறியா? உயிரை எடுக்கிறவரப்பா. யமே வந்து அவருடைய பாச கயிறுல உயிரை எடுக்கிறவரு அவர் தானப்பா யமே. அதுவா உண்மை? இல்ல. இந்த பதிவை நான் சொல்லிய தகவல்களுக்கு பின்பு நீங்க இந்த விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். சரி, யமதர்மராஜா யாரப்பா? சரி, யமதர்மராஜா யாரு? எதற்காக அவருக்கு அப்படி ஒரு உருவம், அப்படி ஒரு பெயர்? என்ன காரணம்? யமதர்மராஜாவை நாம கும்பிடுறோமா? 1000 பேர் இருக்கோம், 1,00,000 பேர் இருக்கோம். 1,00,000 பேர்ல எத்தனை பேர் யமதர்மராஜா என்னை வந்து காப்பாத்து அப்படின்னு அவரை அழைக்கிறோமா? ஏன் அழைக்கல? எதுக்கப்பா அழைக்கல? யமதர்மராஜா அவர் அழைச்சா அவரு உயிரை எடுக்கிற தெய்வங்கிறதுனாலயா அவரை அழைக்கல? சரி, யாரப்பா யமதர்மராஜா? யாரு? யார் யமதர்மராஜா? உயிர் எடுக்கிறத ஒரு பக்கம் நிப்பாட்டுங்க, யமதர்மராஜா யாருங்கிறத நீங்க இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கங்க. நீதி அரசன், சத்தியவான்னு சொல்லுவாங்கல்ல, சத்தியவான். யமதர்மை எப்படி அப்படின்னா, நீங்க சொல்றீங்க உயிரெல்லாம் எடுக்கிறாரப்பா, உயிரை எடுத்துருவாரப்பா அப்படின்னு நாம நினைக்கிறோம்ல. நம்மளுடைய அனுமானம் எப்படி தப்புங்கிறதுக்கு ஒரே ஒரு நிகழ்வை சொல்ல ஆசைப்படுறேன். யமதர்ம நீதிக்கு கட்டுப்பட்டு நீதியின் வழியில வடிவமைக்கப்பட்ட, உருவமைக்கப்பட்ட பிரம்ம சுவடிக்கு கட்டுப்பட்டவர் தான் அவரு. நீதி தவறி ஒரு உயிரை அவர் எடுக்கிறாருங்கிற பட்சத்துல அந்த யமதர்மராஜாவுக்கே அந்த இடத்துல தண்டனை கிடைக்க பெறும் அப்படிங்கிறதுதான் விதி. அவருக்கு கீழே அமைய பெற்ற அக்கினி குழம்பில் அவருக்கு ஒரு சில அவர் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்க பெறும் அப்படிங்கிறது அவருக்கு அவரே வகுத்த விதி. அப்ப நீதியான தெய்வம் நீதி தவறி ஒரு உயிரை எடுக்குமா? அப்படி நீதி தவறி அந்த உயிரை எடுத்துச்சு அப்படின்னா அந்த தெய்வம் நிலைக்குமா? இதுல புரிஞ்சு கொள்ளணும். யமதர்மராஜா உயிரை எடுக்கிறவரா? அப்படி உயிருக்கு மற்ற உயிர்களை எடுக்கும் அந்த யமதர்மன் நீதி தவறினால் அவருக்கே அக்கினி குளம்பொன்று கண்டேன் என்று அவருக்கு பின்னே அங்கே ஒரு ஆறு அமைய பெற்றிருக்குமா? அப்ப அவருடைய பணி என்ன? சரி, இருக்கட்டும், ஒரு நீதி அரசன். அப்ப நீதிக்கு கட்டுப்பட்டு அவருடைய பணியை அவர் செய்யறவரு. சரி, அவருடைய பணி செய்யல அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த யமதர்மராஜா பணி செய்யல அப்படின்னா என்ன நடக்கும்? உலகம் பேரழிவுல அழிய தொடங்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம அதெல்லாம் பேச வேணாம், இதெல்லாம் தெரிஞ்சதுதான்.
ஆனா இன்னைக்கு நான் ஒரு சில விஷயங்களை அறிவு மன்பிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, உங்களுக்கு தெரிஞ்சு யமதர்மராஜாவை எத்தனை கும்பு, எத்தனை பங்காளி பெருமக்கள் குலதெய்வமாக கொண்டிருக்கிறீர்கள்? யமதர்மராஜா எல்லாருக்கும் குலசாமியா இருக்க. கருப்புன்னா 1000 கருப்பு இருக்கானப்பா. முத்தையா 100 10 200 முத்தையா இருக்காரு. காளி இல்லாத இடமே இல்லை. எல்லா ஊர்லயும் காளி இருக்கு. என்னப்பா பெரிய கருப்பு இல்லையா, சின்ன இல்லையா, லாட சன்னாசி இல்லையா, அக்கினி வீரபத்திரி இல்லையா, அங்காள ஈஸ்வரி, எல்லா தெய்வமும் எல்லா இடத்துலயும் இருக்க. பட்டவன் இருக்காரு, அதே சமயம் ஐயனார் அம்சம் இருக்கு. இந்த மாதிரி எத்தனை தெய்வம், எல்லா தெய்வமும் இருக்க. ஆனா இதே மாதிரி யமதர்மராஜா இருக்காரா? அப்ப அந்த தெய்வத்தோட மகத்துவம் என்ன, அந்த தெய்வத்தோட சக்தி என்ன, அந்த தெய்வத்தோட வல்லமை என்ன? சரி, யமதர்மன் யாரப்பா? உயிரை எடுக்கிறவர், அதை விடு. உயிரை காக்கிறவரு, உயிரை காக்கிறவரு அப்படின்னு எப்படி நீ சொல்ற? ஏப்பா, யமதர்மராஜா உயிரை காப்பாருன்னு நீ எப்படியா சொல்ற? யமதர்மராஜாவுக்கு என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு சில கட்டளைகள், ஒரு சில விதி. அந்த விதியின்படி என்ன ஆகும் அப்படின்னா, அந்தந்த காலகட்டங்களுக்கு எந்தெந்த மக்களுக்கு ஆயுட்காலம் முடியுதோ அந்த ஆயுட்காலம் முடிந்த மக்களை மட்டுமே அவர் அந்த இடத்துல அவர் எடுத்துக்கிடுவாரு. பச்சை குழந்தையாக இருந்தாலும் சரி, 15 வயது இளைஞனாக இருந்தாலும் சரி, 150 வயது முதிர்ந்த தேகமாக இருந்தாலும் சரி, எப்போது ஆயுட்காலம், ஒரு மனிதனின் ஆயுட்காலம் முடிகிறதோ அப்போதுதான் அந்த உயிரை யமதர்மராஜா எடுப்பாரு. சரி, அப்ப முடியாத ஒரு உயிர், நான் யமதர்ம இப்ப என் ஆயுட்காலம் இருக்குங்க, என் ஆயுட்காலம் 100 வயசுன்னு வைங்க. 100 வயசுக்கு அப்புறம் தான் அவர் யமதர்மராஜா என்னுடைய உயிரை எடுக்கணும். ஆனா எனக்கு இப்ப 50 வயசு 60 வயசுல எனக்கு ஒரு பிரச்சனைகள் வருது. நான் யமனை தேடி ஓடுறேன். ஐயா யமதர்மராஜா, என்னைய காத்து கொடு, என்னைய சரி பண்ணி கொடு அப்படின்னு அந்த யமனை தேடி நான் ஓடுனேன் அப்படின்னா, மருந்து கொடுக்கிற மகானுங்க, மருத்துவனுங்க, வைத்தியனுங்க யமதர்மராஜா. என் உயிரை, என் ஆயுட்காலம் வரை என்னை காத்து நிக்கிறவருங்க யமதர்மராஜா. எனக்கு நிறைய தீய வினைகள் இருக்கப்பா, பில்லி இருக்கப்பா, சூனியம் இருக்கப்பா, ஏவல் இருக்கப்பா, என்னுடைய ஆயுட்காலம் முடிய போதப்பா, எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இது மாதிரி ஒரு வினைகள் வச்சுட்டாங்க, என்னுடைய உயிர் காலம் முடிய போகுது அப்படின்னு தவிச்சு நிக்கிற பெருமக்களுக்கு இந்த பதிவின் மூலமா அறிவோம் நண்பர்களுக்கு சொல்றேன், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யமதர்மராஜா. இப்படி பில்லியால, சூனியத்தினால, செய்வினையினால நான் முடக்கப்பட்டு இருக்கேன், இதுல இருந்து என்னைய காக்க முடியல, நான் பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு இருக்கேன், என் உயிர் போயிருமோன்னு நீங்க நினைக்கிற அந்த பெருமக்கள், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நீதி அரசன் அந்த யமதர்மராஜா. நீங்க அவரை வணங்கினா என்ன கிடைக்கும்? வணங்கித்தான் பாருங்களேன். அப்புறம் வணங்குங்க. அவர் உடுக்கிற ஆச்சார சாம்பலும் சரி, ஆச்சார விபூதியும் சரி, ஆச்சார மருந்தும் சரி, உங்களை சரி பண்ணி கொடுக்கும். யமனோட வாகனம் என்னன்னு தெரியும்? எருமை கெடா. அவருடைய ஆயுதம் என்ன? பாச கயிறு, அதே சமயம் சுவடு, பிரம்ம சுவடி, அதே சமயம் சூள, அந்த ஆதி சிவனோட அம்சம். சரி, இது ஆயுதம், அவருடைய வாகனம் எருமை கெடா, இதெல்லாம் இருக்கட்டும். யமனுடைய தேகம் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய உடை, அவருடைய பாவனை, அவருடைய அனைத்தும் எல்லா மக்களுக்கும் நம்ம திரை காவியங்கள்ல பார்த்திருப்போம், அதுல இருந்து நாம தெரிஞ்சிருப்போம். ஆனா சொல்லப்படாத நிறைய விடயங்களை இந்த பதிவின் மூலமாக அறிவோம் நண்பர்களுக்கு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, எனக்கு அந்த யமதர்மராஜாவோட வாகனம் எனக்கு கொடுத்துருச்சுங்க உத்தரவு. சொல்றா, என் புகழ பரப்புடா, காலை நெருங்கிருச்சு. இத்தனை விஷயம் எனக்கு தெரியுது அப்படின்னா நானா சொல்றேனா? இல்லைங்க. அவருடைய வாகனம் எனக்கு ஏதோ இந்த மீனுக்கு உணவு போடுற மாதிரி, லட்சக்கணக்கான மீனுக்கு ஒரு 4 பொரிய போடுற மாதிரி, அந்த பொறி போட்ட 4 விஷயங்களை தாங்க அறிவு நண்பர்கள் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். நாம அறியாத தெய்வம், புரியாத தெய்வம், நாம தெரிஞ்சுக்கிற வேண்டிய தெய்வம், நாம காக்கப்பட வேண்டிய, நமக்கு காத்து எங்க போனா நீதி கிடைக்கும்னு நாம இப்ப வரைக்கும் அறியாத தெய்வத்தை இப்ப உங்ககிட்ட அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன். யமதர்மராஜாவை நினைங்க, சத்தியமா உங்களுக்கு நல்லது நடக்கும், சத்தியமா நடக்கும்.
உங்களுடைய ஆயுட்காலம் 100 வயது இருக்குன்னா அந்த 100 வயசு வரைக்கும் அந்த யமதர்மராஜா உங்களை காத்து கொடுப்பாரு. அவருடைய பணி என்ன தெரியுமா? எல்லா மக்களுக்கும் ஆயுட்காலம் முடிந்தவுடன் ஏன் அவர் அந்த உயிரை எடுத்துக்கொள்ளும் பணியை எடுத்திருக்காருன்னா, அவருடைய மனசு நிறைக்க அவர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட ஆயுட்காலத்துல அந்த என்னுடைய பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்துடன் நலமாக அனைத்து வளங்களும் பெற்று வாழ வேண்டும் நினைக்கிற தெய்வம் ஐயா யமதர்மராஜா. அதனாலதான் அவரை வணங்குங்க. அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம், அதை சொன்னையா இதை சொன்னையாம்லாம் விட்டுருங்க. அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன், லட்சக்கணக்கான அறிவு நண்பர்கள் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பதில். இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, இதை சரி செய்ய தீர்வு என்ன அப்படின்னு கேட்கிற எல்லா பெருமக்களுக்கு சொல்றேன், இது தீர்வு ஐயா யமதர்மராஜா. அவரை வணங்குங்க, அவர்கிட்ட கோரிக்கையை வைங்க, 48 நாள் பொறுமையா இருங்க. நடக்கலைன்னா திருப்பி என்கிட்ட வாங்க, ஐயா நீங்க சொன்ன மாதிரி யமதர்மராஜாவை கூப்பிட்டேன், என் பிரச்சனை சரியாகல அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த கணமுதல் சொல்றேன், பூலோக தர்மர் ஐயா அவரு தேவலோகத்துல யமதர்மனா இருந்தாலும் பூலோகத்தை தர்மரா இருந்து காத்து ரட்சிக்க வந்த தெய்வம். அதனாலதான் குலசாமியா நாம அடையப்பட்டிருக்கோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கிறோன்னா. ஏன் எல்லாரும் சொல்லுவான், ஒரு கும்பல ஒரு உயிர் போகுது அப்படின்னா அந்த யமனே அந்த யமதர்மனே அந்த குலசாமியோட அனுமதி இருந்தா தான் அந்த உயிரை எடுக்க முடியும்னு சொன்னது சரிதான். ஆனா அந்த யமனே தாம் பிள்ளைகளுக்காக இந்த பூலோகத்துல ரட்சிச்சு இந்த மக்களை காக்கணும்னு நின்ன ஆகச்சிறந்த குலதெய்வமா நிற்கிறவர் யமதர்மராஜா. அவருடைய பணி என்ன? குலசாமியோட அனுமதியோட மற்ற உயிர்களை எடுத்தாலும் நான் இந்த மக்களை பூலோகத்துல தர்மரா நின்று காத்து கொடுக்கணும்னு நின்று காத்து நிக்கிற பெருந்தெய்வம் ஐயா ராஜா யமதர்மராஜா. அவர் அந்த இடத்துல வணங்கணும். அவருடைய வாகன எருமையை நாம மனசுல நினைக்கும் போது அவரை நாம நினைக்கணும். சரிங்க, யமதர்மராஜாவை பத்தி இன்னைக்கு சொல்ல காரணம் என்ன? சரி, அதை கடைசியா சொல்லி வர்றேன். அதுக்கு முன்னாடி ஐயாவை பத்தி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லணும்ல. சரி, வைத்தியம் எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குறவர், எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. அவர் எப்படின்னா, அவர் ஒரு சித்து விளையாட்டுக்காரன். அதாவது பெரும்பான்மை சமூக மக்களை காக்க பிறந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நமக்கு கிடைக்க பெற்ற பொக்கிஷம் ஐயா யமதர்மராஜா. சரி, அவரை நான் எப்ப அவரை நான் வணங்கலாம், எப்படி நான் வணங்கலாம், என்னுடைய குறைகளை அவர் எப்படி தீர்த்து கொடுப்பாரு அப்படிங்கிறத ஒரே ஒரு பதிவுல சொல்லிட்டு அடுத்த கட்டமா அவருடைய பத்தின விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, யமதர்மராஜா இருக்காரு அப்படின்னா, நான் என்னுடைய அங்காளி பங்காளி ஒரு மக்களோ அல்லது என்னுடைய தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எனக்கு எதிரிகளோ பகைவைகளோ எனக்கு எதிரா, நான் நீதியா இருக்கேன், உண்மையா இருக்கேன், சத்தியமா இருக்கேன், எனக்கு எதிராக என்ன பண்றாங்க, ஒரு சில விஷயங்களை எனக்கு செய்யறாங்க அப்படின்னா அந்த விஷயம் என்னை பாதிக்குது, என்னுடைய உயிர் பறிபோக போகுது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? யமதர்மராஜா எங்க இருக்காருன்னே தெரியாது, எந்த திசையில இருக்காருன்னே தெரியாது, நான் எப்படி அவரை கும்பிடுறது? நீங்க சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு அவருடைய கோவில் எங்கேயும் இல்லையே, எனக்கு தெரிஞ்சு அவருடைய வாகனம் எங்கேயுமே இல்லையே, நான் என்ன பண்றது, எப்படி அவரை கும்பிடுறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த நேரத்துல அது போன்ற மக்கள் யமதர்மராஜாவை எப்படி வணங்கணும் அப்படின்னா, நல்லா ஒரு கைப்பிடி சாம்பல் எடுத்துக்குங்க. ஒரு கைப்பிடி சாம்பலை எடுத்து முதல்ல நீங்க நினைக்க வேண்டியது அவருடைய வாகனம். எப்படின்னா, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து யமதர்மராஜா நம்மளை சரி பண்ணி கொடுப்பாருன்னு நம்புற பெருமக்களுக்கு சொல்றேன். நல்லா வீட்டு அடுப்பங்கரையில இருக்கும்ல சாம்பல், அந்த சாம்பலை எடுத்து ஒரு பிடி பிடிச்சுக்குங்க. ஒரு பிடி பிடிச்சு முதல்ல அவருடைய வாகனம் எருமை கேடா அதை நினைங்க. எருமைய அவருடைய மனதார நினைச்சு, எப்படி அவருடைய வாகனத்தை நினைச்சா அந்த வாகனம் அனுமதிக்கணும் அவரை நெருங்க. அதனாலதான் அவர் வாகனத்தை முதல்ல நீங்க நினைக்க சொல்றேன். அவருடைய வாகனத்தை நினைச்சு அந்த வாகனத்தின் மூலமாக அந்த யமதர்மராஜாவுக்கு நீங்க கோரிக்கை வைக்கணும். அந்த கோரிக்கையை வச்சு நீங்க பிடிச்ச, ஐயா யமதர்மராஜா இவ்வளவு சிக்கல்ல இருக்கேன், இந்த கையில பிடிச்சிருக்க அந்த பிடி சாம்பல்ல நீ நிக்கணும், பேசணும்.
இந்த சாம்பல் எனக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த சாம்பலை நீங்க அந்த யமதர்மராஜாவோட வாகனத்தையும் அந்த யமதர்மராஜாவையும் நினைச்சு ஒரு கணம், ஒரு நொடி, 2 நொடி உங்களுடைய குறைகளை சொல்லி நீங்கள் பிடிச்ச சாம்பலை 21 நாள் அல்லது 11 நாள் அல்லது 48 நாள் அந்த சாம்பலை நீங்க நெத்தியில பூசி வரணும். பூசி வாங்க. சரியாகுதா சரியாகலையான்னு பார்ப்போம். அந்த யமதர்மராசா அந்த சத்திய தெய்வ நீதி அரசை நீங்க பிடிச்ச சாம்பல்ல பேசுவாருங்க. உடல்ல எத்தனையோ பிரியாத வினைகளை கூட பிரிச்சு கொடுக்கும். ஏவலா எதுவாக இருந்தாலும் அந்த சாம்பல் உங்களை காத்து கொடுக்குங்கிறதுனால அந்த யமதர்மராஜாவோட அனுமதியோட இந்த சாங்கியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். செஞ்சு பாருங்க. எந்த சாமி கை கொடுக்கும்னு நினைக்கிற பெருமக்க யமதர்மராஜாவை தான் நினைச்சு பாருங்களேன். உயிரே போக போகுது. உயிரெடுக்கிற தெய்வத்தை ஒரு தடவை நினைச்சு பாரு. நினைச்சு பாருப்பா. நினைச்சு பாரு. ஆயுட்காலம் வர வரைக்கும் உன்னுடைய ஆயில காத்து கொடுக்க வேண்டிய மிகச்சிறந்த பொறுப்புலையும் அவர் இருக்காரு. அதனாலதான் பூலோக தர்மரா உள்ள இறங்கி உன்னை பாதுகாக்கணும்னு குலசாமியா வந்து நிக்கிறாரு. அதை புரிஞ்சுக்க. யமதர்மராஜாவோட சக்தியை புரிஞ்சுக்க, அவருடைய வல்லமையை புரிஞ்சுக்க. உயிரெடுக்கிற தெய்வம் அல்லடா, உயிரை காத்து நிக்கிற தெய்வமடா, மோட்சம் கொடுக்கிற தெய்வமடா யமதர்மராஜா. அதை புரிஞ்சுக்க. சரி, இறுதியா யமதர்மராஜாவை பத்தின ஒரு சில விஷயங்களை அறிவு முன்பு பகிர்ந்து கொள்ளாது. நீ என்னப்பா திடீர்னு யமதர்மராஜாவை பேசிக்கிட்டு எவ்வளவு நாளா குலசாமி, கருப்ப, முத்தையா, காளி அந்த இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா இப்ப என்ன திடீர்னு இந்த யமதர்மராஜான்னு நீ பேசிக்கிட்டு இருக்க? காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா, நீதி அரசனை சுமந்த ஒரு வாகனம் அப்பா. யமதர்மராசாவை சுமந்த ஒரு வாகனம் தவிச்சு கண்ணீரால காணிக்கையா அனுதினமும் அந்த யமதர்மராஜாவுக்கு செலுத்துற ஒரு வாகனத்தினாலதான் எப்பா இன்னைக்கு இந்த பதிவு நான் உங்களுக்கு சொல்ல. என்ன மாதிரி ஒரு வாகனம்? அநீதியால, அக்கிரமங்களால, அதர்மங்களால கொடுமை இழைக்கப்பட்டு மலவோல நிக்கிற தெய்வத்தை மடியில சுமக்க முடியாம, இப்பேற்பட்ட தெய்வத்தை இப்படி இந்த எல்லையில கொண்டு செலுத்த முடியாம பல இன்னல்களுக்கு இடையூறுகளுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு வாகனம் ஒன்னே மாதிரி என்னைய மாதிரி ஒரு வாகனம், ஒரு சாமி ஆடி விட்ட ரத்த கண்ணீர் தான் இந்த பதிவு. ஒரு மனுஷன் ஒரு தெய்வத்தை எந்த அளவு நேசிக்கிறாரு, தான் வணங்குற குலசாமி எந்த அளவு நேசிக்கிறாரு அப்படின்னு தன்னுடைய தெய்வத்துக்காக நான் நினைப்பேன். என்னப்பா நம்ம சாமி குலசாமிக்கு நாம உண்மையும் நீதியும் நேர்மையுமா இருக்கேன் அப்படின்னு நான் ஒரு சில நேரம் கர்வம் கொள்ளுவேன். ஆனா அந்த யமதர்மராசா வணங்குற அந்த வாகனம் அந்த சாமியாடிகிட்ட பேசுனதுக்கு அப்புறம் நான்லாம் ஒரு தூசு மலை போல நம்புறாருங்க. அந்த யமதர்மனை மலை போல நம்புறார். அவருடைய புகழா இந்த உலகத்துக்கு உரைக்க சொல்ல காத்து கிடக்குறாரு. அங்காளி வங்காளி பெருமக்கள் கை கொடுக்கல, எங்கேயும் போட்டி போறாம எல்லாம் ஒரே ஒரு விஷயம். இது மாதிரி யமதர்மராசாவை சுமக்கிற வாகனத்தெல்லாம் நாம கண்ணீரிலையும் தீய வினைகள்லையும் நம்ம சாடி உரைச்சி பார்த்தோம் அப்படின்னா சாவுதாண்டா நமக்கு மிச்சம். அதை இந்த பதிவின் மூலமாக உறக்க சொல்றேன். ஒரு தெய்வம், ஒரு இது மாதிரி ஒரு ஆக சிறந்த தெய்வம் யமதர்மராஜாவை சுமக்கிற வாகனம் கண்ணீர் விடுற கண்ணீர் எல்லா மக்களுக்கும் நல்லது கொடுக்காதரா, நல்லது கொடுக்காது. சரி, அந்த சாமியாடியை பத்தின ஒரு சில விஷயங்கள். அந்த யமதர்மராஜாவை வணங்கி மனசுல நெஞ்சில உயிருக்கு உயிரா நேசிக்கிற அந்த திருமகன் இருக்கார்ல, அவர் விட்ட கண்ணீரை இன்னைக்கு இந்த பதிவு சொல்ல காரணம் என்ன? அவருக்கு நீதி கிடைக்கணும். நீதி அரசனை சுமக்கிற அந்த சாமியாருக்கு நீதி கிடைக்கணும்ல, அவருக்கு நீதி கிடைக்கணும். அந்த யமதர்மராஜா இறங்கி வரணும். கருது அறுக்கிற மாதிரி, கலைகளை பிடுங்கி எரியிற மாதிரி பிடுங்கி எரியணும். அவருக்கு என்னமோ சும்மா ஏதோ ஒன்னு முன்னா நிக்கிற 4 சனத்துக்கு 10 சனத்துக்கு அந்த சாமியாடிய நீ நிக்க வாகனத்தை நீ நிப்பாட்ட கூடாது. ஐயா யமதர்மராஜா நீதி அரசரே, உன்னைய பத்தி இந்த உலகத்துக்கே எடுத்துரைக்கணும்னு மனசெல்லாம் ஆசையில அப்படியே தூரி கட்டி ஆடி நிக்கிற மனுஷன் அந்த மனுஷன். உனக்கு தூரி கட்டி ஆடி பார்க்கணும்னு ஆசையோட நிக்கிற அந்த மனுஷன் அந்த யமதர்மராஜாவை அந்த சாமியாடிக்கு நீ ஏதோ 10 ஜனங்க 100 ஜனங்க முன்னாடி எல்லாம் நீ நிப்பாட்டி விட்டுறக்கூடாது. அவருக்காக ஒரு அரசாங்கத்தை நீ உருவாக்கு, அவருக்காக ஒரு சமஸ்தானத்தை நீ உருவாக்குவோ, வாகனத்தை நீ எல்லையில நிப்பாட்டு.
இந்த நான் அறிவோம்னு சொல்றேன், குலசாமின்னு 4 பேருக்கு பேசுறேன், அது மாதிரி அவரை நிப்பாட்டப்பா, 4 சனத்துக்கு பேச வையே, அதிகாரத்தை கொடு. அவருக்கு தேவையான வறுமையை மாத்தி அவருக்கு தேவையப்பா. வறுமை நீ பணம் கொடுக்க வேணாம், கோடான கோடி கொடுக்க வேணாம். உன்னுடைய வாகனம் அந்த யமதர்மராஜா சுமக்கிறேன், வருவேன், காத்து நிற்பான்னு நிக்கிற அந்த ஜனத்துக்கு வலிமையை கொடு, தெம்ப கொடு. அவர் கொடுக்குற ஆச்சார விபூதி 4 மக்களுக்கு நல்லதை கொடுக்கட்டும். அவர் கொடுக்குற அந்த மருந்து 4 மக்கள் குறைய தீர்த்து கொடுக்கட்டும். நீ வந்து நில்லு, நீ வந்து நிக்கிறதுக்கு சிம்மாசனம் வேணுமே. நீ வர்ற அப்படின்னா, நீ வந்து நின்ன அப்படின்னா நீ எங்க உட்காருவ? இடம் வேணும்ல. உன்னை கொண்டு அழைக்கிறதுக்கு ஒரு எல்லை வேணும்ல. உன்னை கொண்டு சேர்க்க 4 சனம் வர்ற சனத்துக்கு நின்று விபூதி கொடுக்க ஒரு இடம், அதை அமைச்சு கொடுக்கணும். நீ அவர் கொடுக்கிற விபூதி ஒரு ஆளுக்கு கொடுக்க கூடாது, 1000 ஜனத்துக்கு கொடுக்கணும். அதுதான் நீ அந்த சாமியாடிக்கு நீ செய்யறது. உனக்கு யமதர்மராஜா, உனக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். நீ என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல ஐயா ராஜா, யமதர்மராஜா, நீதி எந்த நீதிக்கு நீ நிக்கிறியோ அந்த நீதிக்காகத்தான் உன் பிள்ளைக்காக நானும் பேசுறேன். வா, இறங்கி வா. உன் பிள்ளை போதும்ப்பா, பட்ட கஷ்டம் போதும். அணுவெல்லாம் ராவெல்லாம் பகலெல்லாம் ஓட்டி ஓட்டி உடம்பு உளைச்சல்ல வந்து படுக்கிற மனுஷனுக்கு இரவெல்லாம் கண்ணீரவா கொடுப்ப? அவரை அறிமுகப்படுத்து, அவரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்து. அவர் கொடுக்கிற அந்த ஆச்சார விபூதிய நீ 4 மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு யமதர்மராஜாவுக்கு பணிவோட கோரிக்கையை வச்சு அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன். அந்த சாமியாடியோட அவர் விட்ட கண்ணீர் தான் இன்னைக்கு இந்த பதிவு. அறிவு நண்பர்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? நமக்கு ஒரு சாமி கிடைச்சு போச்சு, நமக்கு ஒரு தீர்வு, நமக்கு ஒரு தீய வினைகளுக்கு நாம தேடி போறதுக்கு ஒரு சாமி கிடைச்சு போச்சு, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சாமி கிடைச்சு போச்சு. அதுதான் ஐயா யமதர்மராஜா. அவரை பிடிச்சுக்குங்க, அவரை நினைச்சுக்குங்க. அவர் கையில வைக்கிற புடி சாம்பலை நினைச்சு, அவருடைய வாகன எருமை கெடாவை நினைச்சு நீங்க உங்களுடைய குறைகளை சொல்லி அந்த சாம்பலை அவங்க நெத்தியில பூசுங்க. தீர்வு உங்களுக்குள்ளேயே அந்த யமதர்மராஜா காத்து கொடுப்பாருங்கிறதா சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை இனி வர்ற காலங்கள்ல அறிவு நண்பர்கள் யாரும் எமனை பார்த்தா பயப்படக்கூடாது. ஏமே நம்மளை காப்பாடுங்கிற நம்பிக்கை வரணும். ஏமே என்னுடைய ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் என்னை தாயாக, தந்தையாக, தமையனாக, என்னுடைய பெற்ற பிள்ளையாக என்னைய பாதுகாப்பாருங்கிற நம்பிக்கை வரணும். யமதர்மராஜாவை 4 நினைங்க, 4 நினைக்கலாண்டாலும் கஷ்டம் வரும்போது நினைங்க. தீராத பிணி, நோய் நொடி எங்கடான்னு போய் திக்கு தெரியாம நிக்கிற நேரத்துல இந்த யமதர்மராஜாவை நினைங்க. உங்களுக்கு சரியான பாதைய, உங்களுக்கு நல்ல ஒரு மருந்த, ஒரு அழகா மருந்த உங்க மனதுக்கும் சரி உடலுக்கும் சரி உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலைக்கும் கொடுத்து உங்களை பாதுகாப்பாருன்னு சொல்லி அந்த ஐயா யமதர்மராஜாவை பரிபூரணமா வணங்கி அந்த சாமியாடிக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை அந்த சாமியாடிய இழந்த பெருமக்கள் மிகவும் துரதிஷ்டவாசிகள். அந்த சாமியாடி அந்த யமதர்மராஜாவை இவ்வளவு அழகாக உயிருக்கு உயிரா நேசிக்கிற அந்த சாமியாடிக்கு பாதகம் விளைவித்த பெருமக்கள் அனைவரும் அந்த யமதர்மராஜாவோட கோபக்குறிக்கு ஆளாக வேண்டி வரும். யமன் அடிக்கிற அடி எப்படி இருக்குன்னு தெரியும்ல, ஏமே அடிச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. அது எல்லாத்துக்கும் நடக்கும். சத்தியம் பேசு, உண்மை பேசு, நீதி பேசுமப்பா, உண்மையான மக்களுக்கு பேசுமப்பா அப்படின்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு மறுபடியும் சொல்ற யமதர்மராஜா வணங்குங்க, வணங்குங்க. அவர் காக்கும் தெய்வம், பூலோக தர்மர். உங்கள் ஆயுட்காலம் முடிகிற வரை உங்கள் ஆயுளை பாதுகாப்பாக பலப்படுத்தும் தெய்வம் அந்த யமதர்மராஜான்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.